செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் நியமனம். டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் நியமனம். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தமிழ் பாடம் கட்டாயம். தனியார் பள்ளிகளிலும் தமிழ் பாடத்தை 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக்கப்படுத்தப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு ஆண்டு முன்னேறும் சென்னை மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரிகளுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் சென்னை மருத்துவக் கல்லூரி 10வது இடத்தை பிடித்துள்ளது. 250 இளங்கலை இடங்களை கொண்ட இக்கல்லூரி 2019ஆம் ஆண்டு 16வது இடத்தையும், 2022 12வது இடத்தையும், தற்போது 11வது இடத்தையும் பெற்றுள்ளது. கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து. முதல்வர் மு.க. ஸ்டாலின். நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்காவின் பேட்டியை கேட்டு அகமகிழ்ந்ததாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தூய்மை பணியாளரின் மகள் துர்கா அரசு போட்டித் தேர்வில் வென்று நகராட்சி ஆணையராகியுள்ளார். இது குறித்து தனது பதிவிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், ஒரு தலைமுறையை முன்னேற்றிவிடும் ஆற்றல் பெற்றது கல்வி என்பதற்கு துர்கா ஒரு உதாரணம் என்று தெரிவித்துள்ளார். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி பாடப்புத்தகங்களின் விலை உயர்ந்தது. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்களின் விலையை பாடநூல் கழகம் உயர்த்தியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் 5 கோடி பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. பிறருக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். தற்போது பாடப்புத்தகங்களின் விலை 150லிருந்து 340 வரை உயர்ந்துள்ளதால் தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.